சரி, இந்த பாலை உரைய வைக்கிற வெள்ளி என்ன செய்யுதுன்னா ஓடுற ஒரு பொருளை கட்டக்கூடிய இயல்பு இருக்குது. வெள்ளி பஸ்பத்துக்கு வைத்தியர்களுக்கு இந்த குறிப்பு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனாலும் சரி. வெள்ளி பஸ்பத்தை சரியான முறையில் தயார் பண்ண வெள்ளி பஸ்பத்தை சுத்தி பண்ண ரசத்தோடு சேர்த்து அரைச்சா ரசம் மணியாகிடும். எப்படி மணியாகும்னா 1 பங்கு வெள்ளி பஸ்பம் 4 பங்கு ரசத்தை மணியாக்கும். 1 பழம் நீங்கள் வெள்ளி பஸ்பம் பண்ணி முடித்தா அதில் 4 பழம் 4 ரசமணி பண்ணிடலாம் சுத்தமான வெள்ளி பஸ்பத்துக்கு. முறையாக அந்த செய்முறை அனுபவ வைத்திய நிறுவனத்தில் இருக்கும். இந்த வெள்ளி பஸ்பத்துக்கு உண்டான செய்முறை அதை நான் இங்கே விளக்க வேண்டியது இல்லை. ஏன் அது ரசத்தை கட்டுது? அதனுடைய புளியுரை குணம்தான், புளிப்பு சுவை தான் அதை கட்டி நிறுத்துது. ரசத்தை வெறுமனே கட்டுறதில்லை, இது கட்டிடுது. கீழே ஓடாமல் கட்டுறது, இது பக்கவாட்டில் ஓடாமல் கட்டுறது. ஆனால் இது அனலை ஏற்றுறதுன்னு அர்த்தம். இந்த இயக்கமெல்லாம் கட்டுறது. இது வாசியை மேலே தோன்றுறது. ரசத்தை இப்படி மாற்றிடும். இந்த ரசம் மணி ஆகிடும். சரி, துருசு ஃபார்முலா CuSO4, காப்பர் சல்ஃபேட் தான் துருசு. துருசுனுடைய பிறப்பு எப்படி? செம்பிலிருந்து பிரிந்த களிம்பு தான் துருசு. சரி, இந்த களிம்பு எப்படி உருவாகும்னா, இயற்கை துருசு வைப்பு உள்ளுக்குள்ளே களையத்தை மண்ணுக்குள்ளே புதைச்சி அதுக்குள்ளே சொல்லப்பட்ட சரக்குகளை போட்டு மூடி வச்சு மண்டலம் கழித்து எடுத்தால் இயற்கை துருசு அந்த கலசுக்குள்ளே கிடைக்கும். இல்லைன்னாலும் செம்பு பாத்திரத்தை தண்ணி வச்சு சும்மா வச்சுருந்தாவே அதில் இந்த களிம்பு வந்துடும். சும்மா வச்சுருந்தாலே வரும், காற்று பட்டாலே வரும், தண்ணி கூட சேர தேவையில்லை. சும்மா வச்சுருந்தாவே வரும், துளக்காமல் இருந்தாலே வரும் பச்சை பச்சையாக. அதுதான் துருசு. சரி, இதில் என்ன நடக்குது? செம்பு இருக்குது, அந்த செம்போட காற்று தான் படுது. காற்று பட்டு செம்பு இருக்கு இல்லையா, செம்புனுடைய இயல்பு என்ன, வெள்ளியினுடைய இயல்பு என்ன, சகல உலோகங்களுடைய இயல்பு என்ன? மின்சாரத்தை கடத்தும். செம்பை விட வெள்ளி நல்லாவே கடத்தும். சரி, இங்கே செம்பு வெள்ளி 2 மட்டுமே பேசுவோம். இப்போ செம்பு மின்சாரத்தை கடத்தும், சரியா? வெள்ளியும் மின்சாரத்தை கடத்தும். செம்புலேருந்து செம்பு மேலே காற்று படுது, ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிஜன் பட்டு ஆக்சிஜனுடைய இயல்பு என்ன? செரிக்கிறது. செம்பை செரித்து என்ன பண்ணும்? செம்பு செறிவெடுத்துன்னா அதுக்குள்ளேருந்து எண்ணெய், உப்பு எல்லாம் வெளிவரும். எந்த பொருளை செரித்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற எண்ணெயும் உப்பும் வெளிவரும். காற்று என்ன பண்ணுது? ஆக்சிஜன் இந்த காப்பரில் பட்டு அதில் இருக்கிற அணுக்களை உடைச்சிக்குது. உடைச்சா அதுக்குள்ளேருந்து ஆயில் வெளியே வரும். எதை உடைச்சாலும் ஆயில் வெளியே வரும். இந்த ஆயில் என்ன ஆகுது? களிம்பாக அதுக்குள்ளே தங்குது, பச்சை பச்சையாக தங்குது. சரி, இந்த செம்புலேருந்து எண்ணெயை ஆக்சிஜன் வெளியே கொண்டு வந்துருச்சா? சரி, இப்போ இந்த துருசு இருக்கு இல்லையா, துருசுக்குள்ளே இந்த எண்ணெய் கலந்துருக்கு. இதே துருசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு பொருளை உடச்சி அதுக்குள்ளேருந்து எண்ணெய் எடுத்துடுறோம். எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளு விதை, அதை நிலத்தில் போட்டால் விதைச்சா முளைக்கும். உடச்சி எண்ணெய் எடுத்துகிட்டு அது போட்டால் முளைக்குமா? அது பேர் சக்கை தானே. இதே மாதிரி இந்த எண்ணெய் வெளி அது செம்போடைய பாத்திரத்தில் அப்படியே ஒட்டி இருக்குது. இந்த செத்துப்போன செல்லு வெளியே வந்துச்சுல்ல, செத்துப்போன செல்லுன்னு சொல்கிறது இந்த எல்லையும் இதையும் ஒப்பிட்டு புரிய வைக்கிறதுக்காக. உடஞ்ச அணு வெளியே வருது இல்லை, டஸ்ட்டு, அந்த டஸ்ட்டும் அந்த எண்ணெய்க்குள்ளேயே முங்கிடும். இதுதான் அதுக்கு பச்சை நிறத்தை கொடுக்கறது. இல்லைன்னா அது எண்ணெய் மாதிரி இருக்கும். அது இந்த செத்துப்போன அணு உள்ளுக்குள்ளே இருக்குல்ல. சரி, எண்ணெயுடைய இந்த செம்பனுடைய ஒரு பொருளுடைய கடத்தும் திறன் அப்படிங்கிறது எண்ணெய் தான், ஃபியூல் தான். மின்சாரங்கிறது ஒளி வெப்பம். ஒளி வெப்பத்தை யார் கடத்துவாங்கன்னா எண்ணெய், ஒரு எனர்ஜி தான் கடத்தும். ஒரு எனர்ஜி தான், ஒரு ப்ரெஷர் தான் ஒரு இடத்துலேருந்து மின்சாரத்தை இன்னொரு இடத்துக்கு கடத்த முடியும், இல்லையா? சரி, செம்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளே செம்புக்குள்ளே எண்ணெய் இருந்துச்சுல்ல, அந்த எண்ணெய் தான் கடத்தும். எண்ணெய் தான் மின்சாரத்தை கடத்தும். சரி, இந்த எண்ணெய் என்ன ஆயிடுச்சு? இப்போ வெளியில் வந்துருச்சு. இந்த துரு உண்டாக பாருங்கள், செம்புலேயும் சரி இரும்புலேயும் சரி, இந்த துரு உண்டாக அதனுடைய கடத்தும் திறன் குறைஞ்சிட்டே போகும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய மூல ஆதார காரணியான எண்ணெய் வெளியே வந்துகிட்டே இருக்குது. அது பிரேக் ஆகிட்டே இருக்கும். எண்ணெய் வெளியே வந்துகிட்டே இருக்குது, அந்த செம்பு கம்பி பிரேக் ஆகிட்டே இருக்கும், உடையும். இந்த ஒயரிங்கெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, இந்த கரண்ட் ஒயருக்குள்ளே இந்த துரு உண்டாச்சுன்னா அது பிரேக் ஆகிட்டே இருக்கும். அங்கங்கே மின்சாரம் தடை விட்டு போயிடும். இரும்புலே அதே மாதிரி இந்த ரஸ்ட்டு உருவாச்சுன்னா மின்சார தடை உண்டாகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுருந்தது எண்ணெய்.
அந்த எண்ணெய் வெளியே வந்துருச்சு. இந்த ஜாயின் பண்ணி வச்சுருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, மின்சாரத்தை கடத்தி கொண்டு போகக்கூடிய லூப்ரிகேஷன் பாயிண்ட்டு அதுதான், இந்த ஜாயிண்ட்டு அதுதான். இந்த எண்ணெய் தான், எண்ணெய் இருந்தால் தான் ஒரு பொருளில் மின்சாரம் இன்னொரு இடத்துலேருந்து கொண்டு போக முடியும் இன்னொரு இடத்துக்கு. எண்ணெய் இல்லைன்னா மின்சாரத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த பொருளும் கடத்தாது. உலோகங்களாக இருந்தாலும் சரி, உயிர் பொருளாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி. எண்ணெய் தான் கடத்தும் பொருள். தண்ணியில் கடத்த முடியாது, தண்ணி கடத்தாது, எண்ணெய் தான் கடத்தும். சரி, இந்த எண்ணெய் வெளியே வந்துருச்சா, வெளியே வர இந்த செம்புக்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறன் குறைஞ்சிட்டே போகும். சரி, இந்த வெளிவந்த எண்ணெய் என்னாச்சு, ஆக்சிஜன் தூக்கிட்டு போயிடும். ஒரு ட்ராப் எண்ணெயை தரையில் விட்டிங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அதில் இருக்கிற அனல்லாம் வெளியில் போயிடும், காணாமல் போயிடும். அது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கு பேர் தான் ஆக்சிடைசேஷன்னே பேர். எரித்து என்னால் அது தூக்கிட்டு போயிடும். எண்ணெயை எரித்து கார்பனாக மாற்றிடும். அந்த எரிஞ்சது இல்லையா அனல், அது வெளியில் போயிடும். அது ஆக்சிடைசேஷன்னு பேர். இந்த ஆக்சிடைசேஷனில் என்ன பண்ணுது, இந்த ஆக்சிஜன் வந்து காப்பர்லேருந்து வெளிவர்ற அந்த துருசுடைய எண்ணெயும் செரித்து காப்பர் விடைஞ்சு வெளியே வந்துச்சுன்னா செத்த அணுவை 2 பக்கம் வருது. ஒரு 2 காப்பர் அணுவை ஆக்சிஜன் போய் உடைக்குது, பிரேக் பண்ணுது. இடையில இருந்தது பிரியும் போது எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வருது. பிரிஞ்சு வந்த எண்ணெய் நிற்கிது இங்கே செகண்ட் ஸ்டேஜில். அதோட இந்த செத்து போன 2 அணுக்கள் இருக்குது. உடஞ்சிருச்சு இல்லை, செத்து போச்சு. இப்போ 3 பொருள் அங்கே இருக்குது. 2 செத்த அணு, வெளியே வந்த எண்ணெய். சரி, இந்த எண்ணெய்க்குள்ளே தண்ணியும் இருக்கும், அதை குழப்பிக்க வேண்டாம். சரி, இப்போ 3 பொருள் தான் இருக்குது. 2 செத்த அணு, ஒரு எண்ணெய். மறுபடியும் அதே ஆக்சிஜன் இந்த 3 பொருள் கூடயும் சேர்ந்து ஆக்சிடைஸ் பண்ணும். 3 பொருள்னால் இது 2க்கு இடையில எண்ணெய் இருக்குங்கிற காட்டுறது தான். சரி, இந்த செத்த அணுக்கள் என்ன பண்ணும், ட்ரை ஆக்கும், வறட்சி கொள்ள செய்யும். ஏன்னா அந்த செத்த அணுக்களுக்குள்ளே இன்னும் ஈரப்பதம் இருக்கும், எடுத்துகிட்டு போயிடும். இந்த எண்ணெய் என்ன பண்ணும், ஆக்சிஜன் அடுப்பில் வச்சு எரிக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் மிக நுண்ணிய வடிவில் இருக்கும். எண்ணெயை அடுப்பில் வச்சு எரிச்சிங்கன்னா என்ன ஆகும், கறி தங்கும், கறி போக தான் வரும். அந்த அனல் என்ன ஆகும், மேலே போயிடும். கடைசியில் என்ன ஆகும், அந்த சட்டி முழுக்க கறி தான் நிற்கும். சரி, இப்படி நாளாக இந்த துருசுல என்ன மிச்சமாக நிற்கும் அப்படின்னா, செத்துப்போன அணுக்களும் கறித்துகளும் கொஞ்சம் சொற்பமான எண்ணெயும் தான் இருக்கும். இது மின்சாரத்தை கடத்துமா, கடத்தாது. இப்படி இந்த காப்பரில் இருக்கக்கூடிய கடத்தும் திறனை கொன்று துருசு உருவாகிட்டே இருக்கும். மொத்தமாக இருந்த காப்பர் அதில் ஒவ்வொரு போர்ஷனாக அணுக்களாக வந்து செத்து போயிட்டே இருக்கும். செம்பொருடைய செத்த வடிவம் தான் துருசு. சரி, இப்போ இது இப்படியே புரிஞ்சுக்குங்க. இந்த துருசை எடுத்து என்ன பண்ணுறீங்க, சுண்ணம் பண்ணுறீங்க, பஸ்பம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு வழியில் பண்ணிடுறீங்க துருசு சுண்ணத்தை. ஏதோ ஒரு வழியில், ஏகப்பட்ட வழி இருக்குது. ஜெயநீர் போட்டு அரைக்கலாம், எத்தனையோ இருக்குது, அதுக்குள்ளே போவே வேண்டாம். ஏதோ ஒரு வழியில் துருசு சுண்ணம் பண்ணிடுறீங்க. மின்னாற்றல் அதுக்குள்ளே இருக்குமா, சரி அதுவும் புரியலன்னு விட்டுருங்க. அதில் காரம் ஏற்றுறீங்க. ஒரு பொருளை மேலே கொண்டு வரணும்னா அதில் என்ன இருக்கணும், உஷ்ணம் இருக்கணும்னா அந்த பொருள் பற்றி எரிஞ்சு ப்ரெஷர் இருக்கணும். எண்ணெய் இல்லாமல் ஏதாவது பற்றி எரியுமா பூமியில், எரியாது. புளிப்புக்குள்ளே எண்ணெய் இருக்குது, புளிக்குள்ளே எண்ணெய் இருக்குது. அதனால தான் அது மேல் நோக்கி கொண்டு வருது ஒரு பொருளை. சரி, இந்த உஷ்ணம் வந்து அதில் இருக்காது. சரி, இதை இப்படியே நிறுத்திடுங்க. குழப்பமாக இருந்தால் மறுபடியும் பின்னாடி கொஞ்சம் போவோம். துருசு சுண்ணம் பண்ணிட்டீங்க, பஸ்பம் ஏதோ பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு மெத்தடில். இந்த துருசு சுண்ணத்தையும் இந்த துருசு பஸ்பத்தையே வச்சு ரசத்தை இப்போ கட்டுறீங்க. கட்டி மணி ஆகிடுச்சு. ஒரு மெத்தட் முடிஞ்சது, உங்கள் வேலை முடிஞ்சு போச்சா. சரி, முன்ன சொன்ன மாதிரி இவன் ஒருத்தன் வெள்ளியை பஸ்பம் பண்ணுறான். வெள்ளியை அவர் சொன்ன மாதிரி பஸ்பம் பண்ணி அவனை வந்து ரசத்தை மணியாக்கிட்டான். அந்த மணியை வந்து ரசத்தை வெண்ணெயாக்கிட்டான். அதை வந்து மணியாக்குறதுக்கு வழி இருக்குது. சரி, வெண்ணெயானாவே போதும், அது வந்து மணியாகிடும். சரி, இப்போ இவனும் ரசமணி பண்ணிட்டான், நீங்களும் ரசமணி பண்ணிட்டீங்க. இது எது நல்லதுங்கிறீங்க? இதில் எண்ணெய் இல்லாமல் இருக்கு. அவங்க வந்து மெட்டல், இந்த எண்ணெய் இருக்கிற மெட்டலோட சேர்த்து செஞ்சுருக்காங்க. இதில் எண்ணெய் அவன் டோட்டலாக மெட்டலை வச்சு இதை கட்டியிருக்காங்க. நீங்கள் மெட்டல்லேருந்து செத்த சரக்கை மட்டும் எடுத்து, உயிரில்லாத ஜடப்பொருளை மட்டும் எடுத்து கட்டியிருக்கீங்க. அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சரி, இந்த ரசமணிக்கும் அந்த ரசமணிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ரசமணிங்கிறது சாரணை ஏற்றுறீங்க இல்லையா, சாரணை ஏற்றுறங்கிறது மின்சாரத்தை செலுத்துறது தான். ஒரு மூலிகைக்குள்ளே இருக்கக்கூடிய உப்பு எண்ணெயை தான் உள்ளுக்குள்ளே செலுத்துறீங்க. எண்ணெய்ங்கிறது மின்சாரம், எண்ணெயெல்லாம் மின்சாரம் கிடையாது. சரி,
அதுதான் கடத்தும் பொருளே அதுதான், ஓட்டமே அதுதான். சரி, இந்த எண்ணெயை தான் ஒரு பொருளுக்குள்ளே இருக்கிற எண்ணெயை எடுத்து உப்பை எடுத்து தான் உள்ளுக்குள்ளே செலுத்துறீங்க. எது உள்ளே வாங்கும், எது ஓட்டத்தை கொடுக்குங்கிறீங்க? எண்ணெயோடு இருந்தால் ஓட்டம் கொடுக்கும். வெள்ளி பஸ்பத்து மெட்டலில் கட்டினது தான் அது அவ்வளோ வீரியமாக இருக்குது. இதில் கட்டினது கட்டும். சித்தர்கள் சொன்ன எந்த சித்தியும் செய்யாது. இது மணி தான், எதுக்கும் பயன்படாது. ரசமணி அவ்வளோதான். நீங்கள் பேர் இதுக்கு ரசமணியாக இருக்கிறதுனால ரசமணின்னு வச்சுக்கலாம். ஆனால் உண்மையான ரசமணி இதுதான். இதை வச்சு கட்டினீங்க. இந்த வெள்ளியில் இருக்கக்கூடிய எண்ணெய், உப்பு இதெல்லாம் புடம் போடும்போது உள்ளுக்குள்ளேயே தக்க வைக்கப்படுது. சித்த வைத்தியத்தில் புடமுறையை முன்னாடியே சொல்லியிருக்கு. அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா புரியும். வெள்ளி செய்யும்போது, எந்த பஸ்பம் செய்யும்போது அதில் கொடுக்குற எண்ணெயை உள்ளுக்குள்ளேயே சுழல வைக்கிது. உப்பை சுண்ணமாக மாற்றிடுது. உப்பை சுண்ணமாக மாற்றிடுது. இந்த வெள்ளி பஸ்பம் பண்ணும்போது வெள்ளியினுடைய மின்சாரத்திறனான எண்ணெய் உள்ளுக்குள்ளேயே தக்க வைக்கப்படுது இல்லையா? இப்போ உள்ளுக்குள்ளேயே மின்சாரம் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. இதுக்குள்ளே இந்த மின்சாரத்தை வச்சு ரசத்தை வெண்ணெயாக்கும்போது அதுலேயே மின்சாரம் தேரும், ஓட்டம் இருக்கும். அதுக்குள்ளே உயிரோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ இதிலிருந்து மின்சாரமெல்லாம் வெளியில் போன துருசை வச்சு இதை கட்டுனீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. சாரணை கொடுத்தீங்கன்னா அப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஏற்கனவே உயிர்ப்போடு இருக்கும். இதுக்கும் 100 மடங்கு வித்தியாசம் இருக்குது. இது ஜஸ்ட்டு பெயரளவில் ரசமணி. இதுதான் உண்மையான ரசமணி. இப்போ உலோகங்களை வச்சு அந்த உலோக சத்தை எடுத்து ரசமணி கட்டினா தான் உருப்படியான ரசமணி. இதுக்குள்ளே போவே வேண்டாம், இதோடு முடிச்சுக்குவோம். அதனால் இந்த துருசு அப்படிங்கிறதுடைய பலன்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, துருசு பிருத்திவி சரக்கு. ஏன் அதை பிருத்திவி சரக்கு சொல்கிறேன்னா, உண்மையில அது வாயு சரக்கு. ஆனால் உண்மையில பிருத்திவி சரக்கு. ஏன்னா வாயு என்ன வாயுவாக இருக்குன்னா புளிப்பு வாயுவாக இருக்கும். அது சுத்தக்கனல் வாயு அல்ல. அது வெறும் டஸ்ட். அது காப்பர்லேருந்து பிரிந்த கழிவு. அது அந்த கழிவுங்கிறதுனால தான் அது சுத்தமாக பிருத்திவி அழுக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அப்போ அதை சேர்த்து ரசமணியை செஞ்சிங்கன்னா அதுக்குள்ளே என்ன போய் சேரும்னா, ரசத்தை நீங்கள் எப்படி மணியாக்கியிருக்கீங்கன்னா, ரசத்தில் இருக்கக்கூடிய நீரை விலக்கி 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 அந்த 2 அணுக்களை ஒன்று சேர்த்து நெருக்கமாக கொண்டு வர்றது ரசமணி. விளங்குதா? ரசத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை இருக்கிற நீரை எவாப்ரேட் பண்ண எவாப்ரேஷன் பண்ணணும். அதை தள்ளிகிட்டே வரணும். நீ வெறும் எவாப்ரேஷன் பண்ணால் பிரேக் ஆகிடும். அப்போ எவாப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? உப்பு. எவாப்ரேஷன் பண்ணுறதுக்கு உப்பு வேணுமா? 2 அணுக்களை தள்ளணும். புளி வேணும். தள்ளணும், புளி வேணும், காரம் வேணும். காரம் இருந்தால் தான் அது உஷ்ணமாகி அந்த நீர் ஆவியாகும். சரியா? 3 பொருளுமே வேணும். சுருக்கமாக இந்த உப்பு இருக்கு இல்லையா, அகரம் உகரம் மகரம், இந்த ஓர்ப்பு சுவை போயிட்டு காடி நீர் நீங்கள் சேர்த்த அந்த கட்டின உப்பு இருக்கு இல்லையா, அந்த கட்டின உப்புக்குள்ளே போய் இந்த 2 அணுக்களும் ஒட்டி இருக்குது ரசத்துக்குள்ளே. ஆனால் பிரிஞ்செல்லாம் போகலை, வரலையாக ஒட்டி இருக்குது. இந்த வரலையை முதல்ல உருக்கி நீராக மாற்றும் இந்த உப்பு. சரியா? அப்படி உருக்கி ஓடுறது ஒரேடியாக ஓடிடக்கூடாதுன்னு புளி கட்டுப்படுத்தி நிற்க வைக்கும். இப்போ என்ன இருக்குது, அந்த வலையிலிருந்து நீர் வெளியே வந்திருக்கு, எண்ணெய் வெளியே வந்திருக்கு. இந்த காரம் சேர்த்துருக்கீங்க இல்லையா, புடம் போட்டு சேர்த்துருக்கீங்க இல்லையா, வெள்ளியில் இருக்கக்கூடிய உப்பும் எண்ணெயும் இந்த வேலையை செஞ்சிடும். வெளியே புடம் போட்டு சுண்ணமாக காரத்தன்மை ஏற்றி வச்சுருக்கீங்கல்ல, இந்த காரத்தன்மை அதை புடம் போடும்போது அனல் கொடுத்தோம்ல, அந்த அனலெல்லாம் இப்போ வெளியே வரும். என்ன பண்ணோம், இருக்கிற எண்ணெயையும் நீரையும் வெளியே வந்துச்சு இல்லை, அந்த 2ஐயும் ஆவியாக்கும். ஆவியாக்குன்னா அங்கே பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகாமல் என்ன செய்யும், இந்த புளிப்பு சுவை தள்ளிகிட்டே வரும். இப்போ கட்டை எவாப்ரேட் பண்ண முதல்ல இந்த உப்பு பிரேக் பண்ணோம். அது ஓவராக பிரேக் ஆகாமல் இந்த புளிப்பு சுவை தடுத்து நிறுத்தும். அதுக்கப்புறம் நாம் கொடுத்தோமே காரம், புடம் போடும்போது காரம் சேர்த்தோமில்ல, அந்த காரம் அது இந்த வெளிவந்த எண்ணெயெல்லாம் எவாப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த புளிப்பு இப்படி நிறுத்திகிட்டே இருக்கும், இப்படி சேர்த்துட்டே வரும். மறுபடியும் அடுத்த சைக்கிளில் என்ன பண்ணோம், அடுத்த ஒரே தடவை மணி ஆகிடுமா, அது ஊமத்தங்காய்க்குள்ளே எத்தனை தடவை போடணும். அதனால தான் இந்த ப்ராசஸ்ஸே அதுதான். அடுத்து மறுபடியும் இந்த ஜேனியரில் வச்சு போட்டிங்கன்னா, ஜேனியர்லேயோ வெள்ளி பஸ்பத்தில் எதுலேயோ போட்டாலும் சரி, வெள்ளி அப்படிங்கிறது அதுக்குள்ளே புளி இருக்கும். உப்பு சேர்த்து தான் அரைச்சி அதை பஸ்பம் பண்ணணும். அப்போ இந்த புளிப்பான வெள்ளிக்குள்ளே உப்பை சேர்த்து அரைக்கும்போது புடமாக வரும்போது அது என்னவா மாறிடுது, காரமான சுண்ணமாக அது மாறிடுது. பஸ்பம்னு பேர் சொன்னாலும் சுண்ணத்துக்குடைய குணம் அது இருக்கும். சரி, அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரி, இப்போ 2வது சைக்கிள்ஸில் இவ்வளவு இதாக இருந்ததை கொண்டு வந்துட்டோம். உடைக்காமல்
உடைக்காமல் அதில் இருக்கிற நீரை எண்ணெய். இப்போ அடுத்ததில் இதே தான் சேர்த்த உப்பு அதை களைச்சி எண்ணெயும் தண்ணியும் வெளிக்கொண்டு வரும். அது விலகி ஓடிடாமல் இது கட்டி வச்சு நிற்கும். இந்த காரம் உடனே அடுத்த நொடியை செயல்பட்டு அதை எவாப்ரேட் பண்ணும். இந்த புளி அதை அடைக்கும். இதே தான் இது பிரேக் பண்ணும், இது கட்டும், இது எவாப்ரேஷன் பண்ணும். இப்போ இந்த அணுக்கள் நெருங்கி 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 வரும். இது ஒன்று. இதுதான் ஆக்சுவலான ப்ராசஸ். எந்த பொருளை சரக்கை சுத்தி பண்ணுறதுக்கு இதுதான் ப்ராசஸ். இந்த மூணையும் சேர்த்திங்கன்னா அது தன்னால் நடந்துடும். நீங்கள் தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, அந்த பொருள் சுத்தக்கனலாக ரசமணி வடிவத்திலே மாறும். நீங்கள் திரிபலா பண்ணாலும் சரி, நெல்லிக்காயே ரசமணி நாக்கில் வச்சா என்ன பண்ணுன்னு சொல்லி சித்தர் விதிகள் இருக்கு இல்லையா, நாக்கில் வச்சா அது வாசியை மேலே ஏற்றும். இந்த காடி நீரை உருப்படியாக தயார் பண்ணிவிட்டு அதில் இந்த சுண்ணம் இருக்கு இல்லையா, சுண்ணத்தை போட்டுட்டு அதை ஜெயநீராக மாற்றிடுறது. கோதுமை சுண்ணம் பண்ணிங்கல்ல, ஏற்கனவே அந்த எளிமையான சுண்ணம் ஜெயமுறையை கேட்டிங்கன்னாவே விளங்கும். அதை வச்சுட்டு நீங்கள் எல்லா சரக்கையும் திரிபலா முதற்கொண்டு சகல விதமான சரக்கையும் சுத்தம் இல்லை. அப்படி சுத்தம் பண்ணிங்கன்னா உடைக்கும், வெளியே போகாமல் காப்பாற்றும், ஜாயின் பண்ணும். இப்போது ரசமணி மாதிரியே ரசமணியோட ப்ராசஸ் அதுலேயே நடக்கும். ஆனால் அது ரசமணியில் நடக்கலை. அப்போ அந்த ரசமணியுடைய குணாதிசயம் அதில் இருக்கும். நாக்கில் வச்சா பிராணனை மேலே ஏற்றும். இதை செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, இது முதல் ப்ராசஸ் முடிஞ்சது. இது எதை வச்சு செஞ்ச ரசமணி? வெள்ளி. இந்த அகர உகர மகரன் முழுசாக ப்ராப்பராக செஞ்சு சுண்ணத்தை வச்சு செஞ்சது. இது இல்லாமல் துருசுன்னா என்ன? துருசு சுண்ணம் செய்யணும்னு ஆளாக பேய் மாதிரி பழக்கிறாங்க. ஏன்னா அது ரசத்தை கட்டுமா, ரசத்தை மணியாக்குமா, ரசத்தை பஸ்பம் பண்ணுமா, இதுக்கால தான். துருசு சுண்ணத்தை வச்சு ரசத்தை கட்டதில் என்ன ரிஸ்க் இருக்குது, துருசுனுடைய பிரச்சனை என்னங்கிறது தான் இது. சரி, இந்த வெள்ளியை முழுக்க பார்த்துட்டோமா காலையில்? வெள்ளியோட இயல்பு சுவையே புளிப்பு. அது ரசத்தை கட்டும்னு சொல்லிட்டுன்னா எந்த விதத்தில் கட்டணும் உள்ள விளக்கியாச்சா? சரி, இதில் எந்த தோஷமும் வராது. வெள்ளி பஸ்பமும் ரசத்தை கட்டும். கொஞ்சம் வைத்திய அறிவு இருந்தாவே தெரியும், துருசு பஸ்பமும் ரசத்தை கட்டும். துருசு சுண்ணம்னு சொல்கிறோம் இல்லையா? சரி, இந்த துருசு சுண்ணமும் ரசத்தை கட்டும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வெள்ளி பஸ்பத்தில் செஞ்சுட்டு போகலாமே. ஆனால் வெள்ளி பஸ்பம் கடையில் கிடைக்கிறத செய்யாது, அதை முறைப்படி செய்யணும். அதுதான் அந்த நூலில் இருக்கிற மாதிரி அப்துல்லா சாஹிப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி பஸ்பம் ரச வெண்ணெய்க்குன்னு இருக்கும். அதை அந்த முறைப்படி செஞ்சால் தான் அந்த வெள்ளி பஸ்பம் தான் இந்த வேலை பண்ணும். சரி, எதுக்கு அதுக்கு துருசு பண்ணணும்? இதே பண்ணிட்டு போகலாமே. இதுவே பண்ணுதில்லை, ரசத்தை மணியாக கட்டுதில்லை, எதுக்கு இதை பண்ணணும்? துருசுன்னா முதல்ல என்ன? துருசு எப்படி உருவாகுது? அது பேர் காப்பர் சல்பேட் இல்லையா? துருசு சரி, முதல்ல துருசோட பிறப்பு. துருசு எதுலேருந்து பிறக்குது? இயற்கையான துருசு செம்பனுடைய களிம்பு தான் துருசு. இந்த செம்பில் செம்பு களையத்தில், ஒரு சின்ன செம்பு களையத்தில் தயிர், உப்பு இதெல்லாம் போட்டு, அது 4 பொருள் இருக்கும், அதில் போட்டு மூடி வச்சு ஒரு மண்டலம் மண்ணுக்கு அடியில் புதைச்சி வச்சுருங்க, சதுப்பு நிலத்துக்கு கீழே. ஏன்னா சதுப்பு நிலம் தான் அந்த செம்புக்குள்ளே போய் அதை இந்த பனிக்காற்று இரும்பை துருவாக்குது இல்லை, அந்த மாதிரி இந்த சதுப்பு நிலத்துக்குள்ளே புதைக்கும் போது அதுக்குள்ளே ஈரப்பதம் புகுந்து அந்த செம்புலேருந்து துருசு, அது என்ன சொல்லுவீங்க, துரு வெளியே வரும். செம்புடைய துரு தான் அது வெளியே வரும். அதை வெளியே வைக்கிறதுக்கு, வெளியே வர வைக்கிறதுக்கு இதெல்லாம் வெளியிலேருந்து வேலை செய்யும். ஈரப்பதமெல்லாம் உள்ளக்குள்ளே போட்டிருக்கிற பொருள் அதை அரிச்சு திங்கிறதா இருக்கும். இந்த அரிச்சு தின்னு துருசு வெளியே கொண்டு வரும். மொத்தத்தில் அந்த வெளியே எடுத்திங்கன்னா பசுமையோட துருசு அந்த கலசத்தில் நிறைஞ்சிருக்கும். இது சரி, இப்படி துருசு இயற்கை வைப்பு இது. இப்போ துருசுல செஞ்ச ரசமணிக்கு வருவோம். இந்த ரசமணியுடைய ப்ராசஸ் புரிஞ்சிச்சா? இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். இதை செஞ்சால் தான் எந்த பொருளும் உருப்படியாக கட்டாக மாறும். கட்டு அப்படின்னா இதுதான். ரசக்கட்டுனாலும் இதுதான், ரசமணினாலும் இதுதான். ரச வெண்ணெய் ஆகும்போது இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ரச வெண்ணெய் ஆகுதுன்னா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இது வரலையை உருக்கும். அது உருகுனது ஓடி போய் ரொம்ப லூஸ் ஆகாத மாதிரி புளிப்பு தடுத்து நிறுத்தும். அதுக்கப்புறம் வெளிவந்ததை இந்த காரம் ஏற்றி எவாப்ரேஸ் ஆகும். இப்போ இது புளிப்பு, அந்த காரம் செயல்பட அந்த புளிப்பும் உள்ளேயே இருக்கும், வெளியில் போகாது. இதை கட்டிக்கிட்டே வரும். அந்த காரத்துடைய செயலும் மீறிடாமல், உப்பினுடைய செயல்பாடும் மீறிடாமல் இந்த புளி தான் காற்று நிற்கும்.
இப்போ உகரம் ரொம்ப முக்கியம் இதில். மறுபடியும் போய்ட்டு இதில் முப்பு தயாரிக்கிற ஜெயநீர் தயாரிக்கலாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. இதை ஆக்சுவல் ப்ராசஸை மட்டும் சொல்லிடுறேன். சரி, இதில் இன்னொரு விதமாக கட்டலாம். இது ரொம்ப எளிமையான முறை, ரொம்ப எளிமையான முறை. இப்போ 2 அணு இருக்குயா, இது இடையில தண்ணி இருக்குது, அதனால தானே ரசம் லூஸாக இருக்குது. கொஞ்சம் மண்ணை போட்டிங்கன்னா, ட்ரையான மண்ணை போட்டிங்க, கறியை போட்டிங்க, என்ன ஆகிடும்? ஜாயிண்ட் ஆயிரும்ல. இப்போ அது கட்டித்தானே ஆகணும். இதுதான் நீங்கள் துருசு சுண்ணத்தால் பண்ணது. அதனால தான் அவ்வளோ ஈஸியாக உங்களால் கட்ட முடிச்சது. எப்படி பண்ணீங்க? அலுமினிய குண்டால் போட்டு ஊத்துறா உருக்குனா நீங்கள் ரசம் உடனே மணி ஆயிடுச்சு. போடா வெண்ணெய்ன்றுச்சு, தண்ணியில் போட்டோம்னா போடா வெண்ணெய்ன்றுச்சு, முடிஞ்சு போச்சு. இவ்வளோ சிம்பிளாக ஏன் கட்ட முடிஞ்சதுன்னா, இது போய் துருசுங்கிற செத்த கறி, அது உயிர் இல்லாத ஒரு பொருள், அதாவது மின்னோட்டம் அதில் கிடையாது. அகரம் உகரம் மகரம், இந்த உப்பும் எண்ணெயும் எதில் இருக்கோ அங்கே மின்சாரம் இருக்கும். துருசு உப்பு, ஓகே. உப்பும் புளிப்பும் அதில் இருக்கிறதால இருந்தால், உப்பும் எண்ணெய் இருந்தால் அந்த பொருளுக்குள்ளே மின்சாரம் இருக்கும். துருசில் எண்ணெய் ரொம்ப சொப்பாக இருக்கும், உப்பை காற்று தூக்கிட்டு போயிடும், நீராக மாற்றி ஒன்றும் இருக்காது. மொத்தத்தில் துருசுங்கிறது செத்த பொருள், செம்பனுடைய செத்த பொருள் கழிவு. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஒரு கட்டடம் லூஸாக ஆடிட்டுருக்கு. என்ன பண்ணலாம்? கல்லை நகர்த்தி வச்சா தான் தெரியும். நீ என்ன பண்ணுறீங்க? இடையில ஒரு செங்கலை தூக்கி வச்சு போடுறீங்க. இப்போ அந்த பாண்டு ஸ்ட்ராங்காக தானே ஆகுது. நீங்கள் பண்ண வேலை அதுதான். துருசுனுடைய கறியை அழுக்க தூக்கி அதில் உள்ளே போட்டவரை என்ன பண்ணுது? அதனுடைய இயல்பு அதுக்கு தண்ணி இழுக்கணும். சாலிட் மெட்டீரியல் இல்லை, எதையாவது உள்ளே இழுத்து வச்சுக்கணும். என்ன பண்ணுது? இந்த 2 அணுக்களுக்கு இடையில் நீங்கள் தூக்கி போட்டு லேசாக சூடு கொடுத்தோன்னே டக்குன்னு அது விலக ஆரம்பிக்குது. ரசம் சூடு கண்டால் விலகும், ரிலாக்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் துருசை எந்த வரையில் சுண்ணம் பண்ணிங்களோ, துருசு சுண்ணம் கூட பண்ண தேவையில்லை, பண்ணவே தேவையில்லை. தூக்கி உள்ளே போட்டாவே என்ன ஆகுது? அந்த அழுக்கு என்ன போய் விறுவிறுன்னு ஓடி போய் அந்த 2 லூஸான மாலிக்யூல்ஸ் கடையில் இருந்த லிக்விடுக்குள்ளே போய் அந்த லிக்விடெல்லாம் பிடிச்சி இழுத்து வச்சுக்குது. இந்த 2 செங்கல் கடையில் இன்னொரு செங்கல் வச்ச உடனே பாண்டு ஹெவியாக ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியுது. இது ரசமணியே இல்லை, இது விஷமணி. அதனால தான் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுது. சரி, இதுக்குள்ளே சாரணை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயம் ரசத்தினுடைய ஒவ்வொரு ஆட்டம்குள்ளேயும் நடந்திருக்கும். ஒரு அணு, நான் காட்டுறது இவ்வளோ பெருசு, ஒரு அணுன்னா கண்ணுக்கு தெரியாது. அப்போ இந்த ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையிலும் இந்த நீர்லேயும் போய் உங்களுடைய துருசு உள்ளுக்குள்ளே போய் அந்த டஸ்ட்டு செட்டில் ஆகிருக்கும். சரி, அணுக்கள் நகர்ந்தால் தானே, அது எலக்ட்ரான் நகர்ந்தால் தானே மின்சாரம் ஓடும். சாரணைனா மின்சாரத்தை ஏற்றுறது, உள்ளுக்குள்ளே உயிர் ஓட்டத்தை ஏற்றுறது, ஓங்காரத்தை ஏற்றுறது. சரி, 2 அணுக்கள் நகரணும் இல்லையா? நீங்கள் இப்போ சாரணை ஏற்றுறீங்க. சாரணை ஏற்றும் போது அந்த சரக்குடைய வீரியம் உள்ளே போகணும். ஏதோ ஒரு அற்புதமான மூலிகையை எடுத்து அந்த சாரணையை ஏற்றுறீங்க அல்லது புடம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுது? இந்த ஆட்டம், ரசத்துடைய ஒரு ஆட்டம், இந்த ரசத்துடைய இன்னொரு ஆட்டம், இது 2க்கு நடுவில் துருசுங்கிற அழுக்கு இருக்குது. எப்படி இது 2க்கு இடையில மின்சாரம் ஓடும்? முதல்ல சாரணை எப்படி உள்ளே போய் சேரும்? ஒரு அணுவிலிருந்து அடுத்த அணுக்கு எப்படி போகும்? சாரணை முதல்ல ஏற்ற முடியுமா? ஏற்ற 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 அந்த கறி இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த துருசு சுண்ணத்தால் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கட்டிலன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி, இதுக்கு உண்மையாலுமே துருசு சுண்ணத்தை வச்சு தான் கட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா துருசு செம்புலேருந்து வெளியே வரும்போது நல்ல புளிப்பு சுவை இருக்கும். இருக்கிறதுலே புளிப்பு சுவை அதுதான், வெள்ளியை விட அதுதான் புளிப்பு ஜாஸ்தி துருசு. அதில் இந்த புளிப்பு இருக்கிறதுனால, ஏப்பா இதெல்லாம் எடுத்து சிரமப்படுறீங்க, இந்த சுருசை சுண்ணமாக முடித்து வச்சிட்டிங்கன்னா உகரத்துடைய சக்தி அதில் அவர் விதமாக இருக்குது, அதனால அதை சுண்ணமாக முடித்து வச்சுக்கோங்க. ஆனால் அகரஞ்சக்கா முடிக்க முடியுமா? நீங்கள் அதை தான் பண்ணிடுறீங்க. அப்போ இதை சேர்க்குறதுக்கு என்ன வேணும்னா, துருசை சுண்ணம் பண்ணுறதுக்கு கடுங்கார சுண்ணம் விட்டு அரைன்னு வேறு எதுனாலும் அதை அரைக்கக்கூடாது. கடுங்கார சுண்ணம், அதாவது கடுங்கார ஜெயநீர் வச்சு அரைக்கணும். முதல்ல ஒரு கடுங்கார சுண்ணம் பண்ணியிருக்கணும், அது இந்த முறைப்படி பண்ணியிருக்கணும். வாதத்தில் வரும். ஏன் இது இவ்வளோ தூரம் விவரிச்சு சொல்கிறதுனா, துருசு சுண்ணத்தில் மணியை கட்டுறேன்னு சொல்லி யாரும் நாசமாக போகக்கூடாதுங்கிறத சொல்கிறது. அந்த விஷயத்தில் போயிடக்கூடாதுங்கிறது. அது ப்ராப்பராக அது யார் தேவைக்கோ அவங்க பண்ணிப்பாங்க. வியாபார ரீதியாகவோ தேவையில்லாமையோ பண்ணாதீங்க, அது பெரிய வேலை. அதுக்குள்ளே
வீணாக வந்து ஆயுளையும் இளமையும் புத்தியும் தொலைக்க வேண்டாம், அதெல்லாம் செஞ்சு இல்லையா. சரி, இந்த முறையில் செஞ்ச ஒரு சுண்ணம் வேணும், நல்ல கடுங்கார சுண்ணமாக இருக்கணும். அதுவும் கடுங்கார சுண்ணம்னா எவ்வளோ வெறியும் கொடுக்கணும், அதில் எவ்வளோ உப்பும் காரமும் சேர்த்தணும், எவ்வளோ ஜெயநீர் விட்டு அரைக்கணும். ஒரு புடம் போடணும் அந்த சுண்ணத்தை, மறுபடியும் ஜெயநீர் விட்டு அரைச்சி இன்னொரு புடம் போடணும், மறுபடியும் அதே ஜெயநீர் விட்டு அரைக்கணும். அப்போ எப்போ உப்பும் எவ்வளோ உப்பும் புளியும் உள்ளே போகும், அதில் மேலே ஏற்றக்கூடிய திறன், கலைக்கக்கூடிய திறனும் மேலே ஏற்றக்கூடிய திறனும் கட்டக்கூடிய திறனும் எவ்வளோ அதிகமாகும். இப்போ கடுங்கார சுண்ணம் அதை மறுபடியும் ஜெயநீராக மாற்றி அதை விட்டு அரைச்சா தான் இந்த செத்துப்போன செம்பில் உப்பு உள்ளுக்குள்ளே போய் சேரும். இந்த உப்பும் எண்ணெயும் உள்ளுக்குள்ளே போய் சேரும். அதுக்கப்புறம் இந்த உப்பும் எண்ணெயும் சேர்த்துறதுக்காகத்தான் இவ்வளோ உப்பு இவ்வளோ எண்ணெய் சேர்த்தணும், அவ்வளோ சேர்த்துனா தான் இந்த உப்பும் எண்ணெயுமே இல்லாத அந்த வெறும் ஜடமான துருசு உயிர் பொருளாக மாறும். அப்புறம் அதை சுண்ணமாக மாற்றினா அது முறையாக ரசமணியை கட்டும். இந்த அளவுக்கு கட்டுமானா கட்டாது, ஆனால் முறையாக கட்டும், பேசிக்காக கட்டும். அதுக்கு நிறைய உழைக்கணும், அது குரு வேணும், நிறைய மெனக்கெடணும். அதில் வீணாக அந்த வேலையில் செஞ்சு விற்காதீங்க, விற்று யாரையும் கெடுக்காதீங்க.